சினிமாங்கிறதே வந்து திறமை இதெல்லாம் தாண்டி அவர்களுக்கான ஒரு லக் இருக்கணும். சினிமா முழுக்க முழுக்க லாட்ரி மாதிரி தான். அது வந்து அதில் வந்து நம்ம வந்து யார் அந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் எப்படி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் அவர். ஆனால் அவரால் இன்னைக்கு வரைக்கும் படம் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு படம் 2 படம் ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் பெரிய படம் பெரிய டேரக்டராக இருப்பார். அதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கும். சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருப்பார். அவர் பார்த்தா பெரிய ஹீரோ வந்துருவார். பெரிய ஹீரோவாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு டவுனில் போயிடுவார், ஃபீல்டில் இருக்காமல் போயிடுவார். அதெல்லாம் சினிமாவில் ஒரு நடக்கும். அது வந்து டேரக்டர்ஸ் அவங்க நடந்துக்கக்கூடிய விதம், சுச்சுவேஷன், லக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வைக்கும். சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அடுத்தடுத்து அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள், அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய ஹிட்டு, அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய வசூல், இதெல்லாம் தான் அந்த இடத்த கொண்டு வைக்கும். அதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. பெரிய லைனப் வச்சிருக்காரு. பராசக்தி படம் பண்ணுறாரு. ஒரு இமேஜை பில்டு பண்ணுறாரு. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 முக்கியமான ஒரு போராளியான ஒரு கதை, ஒரு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு மொழி தியாகிகளை பற்றிய ஒரு கதை. அதில் செஞ்சோம்னா போய் நம்ம வந்து நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹீரோ இமேஜ் விழுகும் அப்படின்னு நினைச்சு அது மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, கை கொடுக்குதா அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனப்போ தான் தெரியும்.